வேலை ஜாஸ்தி. படைத்தலைவன் எங்கள் இளைய கேப்டன் படத்துக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து பொதுமக்களுக்கும், கட்சி சார்பாக வந்திருக்கும் அனைத்து கட்சி தொண்டர்களுக்கும் இந்த படம் படைத்தலைவன் மிகப்பெரிய வெற்றி பெறும்ட்டு நம்பிக்கையோடு எதிர்பார்க்கிறோம். இந்த படம் கண்டிப்பாக 100 நாள் ஓடும், இது உறுதியாக சொல்கிறோம். ஏன்னா இவ்வளோ கூட்டம் முதல்ல பார்க்குறோம், ரொம்ப நாளாச்சு பார்த்து. இது ஒரு திருவிழா, இந்த பண்டிகை மாதிரி நம்ம இந்த பண்டிகை 100 நாளாவது நாம் வந்து 100வது நாள் நம்ம கொண்டாடுவோம்ட்டு தெரிவிச்சுக்கொள்கிறேன். மீண்டும் படைத்தலைவன் படம் வெற்றி பெறணும்ட்டு வேண்டுகிறேன். மக்களுக்காக வாழ்ந்த நமது கேப்டன் அவர்களின் இளைய கேப்டன் அவர்கள் இன்று ஒரு வெற்றி படத்தை நம்மளுக்காக கொடுத்திருக்கிறார். கேப்டனின் மறு உருவமாக இந்த படத்தில் அவதாரம் எடுத்திருக்கிறார். இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும் என்று ஒசூர் மாநகர் மாவட்ட தொண்டர்கள், ரசிகர்கள் எதிர்பார்க்கிறோம். எதிர்பார்ப்பது மட்டுமில்ல, இன்றைக்கி உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. 500 தியேட்டர்களிலும் 100 நாள் ஓடி இது மிகச்சிறப்பான வெற்றியை அடையும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்புக்கும் மரியாதைக்குரிய கேப்டனுடைய அன்பு தொடர்களே, அனைத்துடைய அன்பு ரசிகர்களே, அனைவருக்கும் வணக்கம். இது என்னன்னா, இது ஒரு பொன்னாள். இந்த பொன்னல் என்னன்னா, படைத்தலைவன் படம் ரிலீஸ். இந்த படைத்தலைவனை ஆரம்பிச்சு வச்சது கேப்டன் விஜய் அவர்கள் பட்டன் அமைச்சு இந்த படைத்தலைவன் படத்தை ஆரம்பிச்சு வச்சாரு. இந்த படைத்தலைவன் வெற்றி பெறும், மிகப்பெரிய வெற்றி பெறும். ஆனால் கேப்டன் சமயத்தில் நாங்கள் எல்லாருமே சமூகப்படி நிற்கும், ஆதரவாக நாங்கள் இருப்போம். கேப்டனுக்கு என்றும் ஆதரவாக இருப்போம். ஆனால் அதே மாதிரி கர்நாடக மாநிலம் நாங்கள் இருந்தாலும் ஒசூர் வந்து படம் பார்க்குறோன்னா அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. எல்லாருமே நாங்கள் வரோம். ஆனால் இதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஏன் தெரியுமா, நம்ம தமிழ் கன்னடா இல்லை, மொத்தத்தில் நம்ம இந்தியன். மொழி வேறு இல்லை. கேப்டன் என்ன சொன்னார், மொழி வேறு இல்லை, அன்னை மொழி காப்பும் அனைத்து மொழி கற்பும், அன்னை மொழியை காப்பும் அனைத்து மொழி கற்பும் சொல்லிக்கிறது கேப்டன்னா. அந்த மொழிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழணும். இதுதான் நம்ம இந்திய தேசம். இது எல்லாரும் புரிஞ்சுக்க.